நம்ம பிள்ளைகளோட நம்ம பேசணும். நான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பா நம்மள வளர்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எந்த முறையில அந்த குழந்தைகளை நாம வளர்க்கிறது? அந்த குழந்தைகளிடத்தில் எது பேசுவது? உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமா சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சிட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸை நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இதை சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தப்ப சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துகிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. அம்மா, இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா. நான் வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ இப்ப எங்கம்மா வேலைக்கு போற? நீ உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தானடா போறேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன் தாம்மா என் வீட்டில் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா, டே வாயை மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏன்டா அப்படி சொல்றான்? சொல்றான், டே உங்க அம்மா என் வீட்டில் தாண்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியினுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக். அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்மா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோம்டா. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொய்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம்டா இருக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. குழந்தைகள் பணிவோடு இருப்பது அவசியம் என்பதனை அவர்கள் மொழியில் நாம் எப்படி சொல்லி தர வேண்டும் இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க தெரியுமா? பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுங்க. பணிவோடு எவன் இருக்கிறானோ அவன் பணிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான், அது ஒரு வெப்பன்னு சொல்லி கொடுங்க. பணிவு போல் ஒரு ஆயுதம் வேறு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்லவா? மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துருவேன். அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வரார். இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுறேன்.
எப்படி அதை நீங்க இறைவனுக்கு நடந்ததா, சாமிக்கா, கடவுளுக்கா, அது மகாபாரதமாச்சே, அது அது அப்படிலாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பார்த்துக்க முடியுமான்னு பாருங்களேன். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிரணும்ட்டு நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் போட்டா உலகம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. இப்ப யார் முன்னால இருக்கிறது? பாண்டவர்களை யார் வந்து சாரதியா நிக்கிறது? கிருஷ்ணர். அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான். வர்றது நாராயண அஸ்திரம்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். ஏய், கீழே விழுந்து தலைய காட்டுங்கடா, அதுக்கு கீழே விழுங்கடான்ட்டான். பீமன் இப்படி நான் பீமனை சொன்னார் கீழே விழுடன். கீழே விழுந்தார், தானும் கீழே விழுந்தார். நாராயணாஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். இப்போ கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்துச்சா? கொரோனா தானேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தினூண்டு வைரஸ். யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பழிச்சுக்கிட்டோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இங்கே உருது தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஆஜிசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீ ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டனா பணிவா இரு. சேர்மன் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க, எல்லாரும் செருப்பு கழட்டினாங்க. நான் உள்ள பார்த்தேன். எதுக்கு செருப்பு கழட்டிட்டு உள்ள போறதுன்னா, உள்ள வந்து சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன. செருப்பு போட்டுட்டு உள்ள போகக்கூடாது. வெளியில் செருப்பை கழற்றி வைத்து விட்டு உள்ளே போனேன். பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு. நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டு விட்டோமோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த குழந்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? 3 gift குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள். இப்படி நான் சொல்றேன், யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க என்ன. ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய gift 3 தான். நான் வாழ்வரசி, வாழ்ந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்தை. என் மகனுக்கு 25 வயதாகிறது. நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆகப்பெரிய கிஃப்ட் நம்பர் 1 அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க. அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் சேர்ந்து இருங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? செகண்ட் கிஃப்ட், உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது. எனக்கு அப்பா இல்ல, எனக்கு தெரியும் அப்பானா என்ன. நிறைய பேருக்கு அம்மா இருக்காது, நிறைய பேருக்கு அப்பா இருக்காது. இருந்த 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள். குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே, இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு. 3வது சொல்லட்டுமா? கிஃப்ட். குழந்தைக்கு கொடுக்கிற 3வது கிஃப்ட், கடன் இல்லாம இருங்க. கடன் இல்லாம இருங்க. அது குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட். அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும். பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன் நான். வேலூர்காரங்க தானே நீங்க? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா? 11 மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது மிஸ், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அத நான் ஸ்கூல்லையா பேசுது? வீட்ல தானே பேசுது. ஏன் நீ கண்டிக்க முடியல உன்னால? நீ அம்மா தானே, நீ அப்பா தானே. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதனால தான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம். சரி, அப்ப நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு விஷயத்த. ஒரு சூட்சுமம் சொல்லவா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல, புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லயோ ஆட்டோலயோ நீங்க எதுல வரீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்தாலும் பிள்ளைக்காக 2 பேரும் சேர்ந்து வாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. இது 2ம் பண்ற அட்டூழி என்ன தெரியுமா? உங்க அம்மா அப்பாவை அமுச்சு வச்சிருது. தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேஷன். அது பிள்ளைய எவ்வளவு திட்டினாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க 2ம்.
ஏன் தெரியுமா? நமக்கு தான் அது அசல். தாத்தா பாட்டிக்கு அது வட்டி. வட்டி ரொம்ப ருசியா இருக்கும். அதுங்க எது வேணாலும் செய்யலாம். அம்மா, அப்பா சேர்ந்து வாங்க. நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட. நாங்க சொல்லுவோம் டீச்சர்ஸ் உங்ககிட்ட. மேடம், நீங்க அந்த பேர சொல்லிட்டு உங்க அம்மா, அப்பா தானே? ஆமாங்க. உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க. சொல்லிடுங்களேன் அம்மா, அப்பாட்ட. நான் 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன். அம்மா, அப்பா எம்மாடி! கண்ணெல்லாம் இருந்துச்சு. ஏன் புள்ளையா? பொய்யா? நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க. என் புள்ள பொய் சொல்லும்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லாதா உங்க பாப்பா பொய் சொல்லாதா? சொல்லவே சொல்லாது. சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பொய் சொல்லும்னு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்பிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு. அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர். நாங்க சொன்னா நம்புங்க. இந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் புள்ள நாசமா போகுது. அந்த 4 திகள் லீடர் அதான். எங்களுக்கு தெரியாதா? சொல்றோம்னா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை. அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள். ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். சரியா? வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு. நீ ஒரு பேப்பரை கூட நான் திருத்தி கொடுத்துருவேன். திருத்துறதான் என் வேலையே. பாருங்களேன், எங்க கிட்ட அடிக்கிற குச்சி இருந்துச்சா? புடுங்கிட்டீங்களா? புடுங்கிட்டீங்களா? இப்ப அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா அங்க போயிருக்காது. அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில் அனுப்பி வைத்திருப்போம். சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிச்சு சொல்ல முடியலங்க பிள்ளைகளை. குழந்தை சாப்பிடல. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். குழந்தை சாப்பிடல. 3 நாளா சாப்பிடல. பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர். பிள்ளையினுடைய தாய் பார்க்கல. 3வது நாள் போன் பண்றாங்க இந்த அம்மா. அம்மா, உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது. 3வது நாள் இன்னைக்கு. நீங்க கவனிக்கலையானா அந்த அம்மா சொல்றது என் முன்னால தான் நடந்தது. மேடம், உங்க கையில போன் இருக்குதா? இருக்குது. அந்த பாப்பா கிட்ட கொடுங்க மேடம், சாப்பிட்றோம். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா போனை? பாப்பா பார்த்து சாப்பிடுறதுக்கு. எங்கங்க தவறி போனோம் நாங்க? நான் சொல்லட்டுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? ரொம்ப நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்தை. இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 1000 வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. ஏய், சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா, அது இப்படி நீட்டுது. மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி பிடின்னு. மறுபடியும் இப்படி பிடிக்குது, இப்படி பிடிக்குது. மறுபடியும் அந்த அம்மா சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி பிடின்னு மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. யோ அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுச்சு. உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்குறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன், இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு அப்படின்னு 4-5 கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்யுது? எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நானு. எங்க அம்மா 79+, 1000 பிறை கண்ட பெண். அந்த பெண் கிட்ட கேட்டேம்மா, ஏமா இப்படி சொன்னா நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டங்குன்னு அடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது, ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன். இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு படத்துல வரல பாலைவன ரோஜாக்களா, என்ன படம் தெரியல. சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்ல ஒரு அம்மா தன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துச்சான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான். இந்த மாதிரி மூளையில அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு சொல்லுமா. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா. உடனே உன்னை நல்ல வீட்டுல இருந்தானே கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் சொன்ன உடனே ஒழுங்கா பெருக்குமா. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில எழுந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா. மாமி கொடுக்க வேண்டியதை கொடுங்க, பெருக்கணும்னு சொல்லுமா. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு. இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்ல? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல தெரியுமா? இத ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம்
அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நம்ம இருந்ததில்ல. புத்தகங்களோடயே நாம் இருந்திருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார், அவங்க பார்க்கறாங்க சரி, நாம பார்க்காம இருக்கிறோமா? நான் இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லார்கிட்டயும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போனு? வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்களேன். அவ்வளவு அவசரமா யார் கூப்பிட்டுருவா உங்களை? வீட்டில தான் இருக்காங்க மனைவி, வீட்டில தான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டில தான் இருக்காங்க அம்மா அப்பா. யார் கூப்பிட்டு போறா? அவ்வளவு அவசரமா என்னத்துக்கு? காலையில எந்திரிச்ச உடனே உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பாத்துக்கிறது இல்ல, உடனே தேடுறது அந்த செல்போனை. எங்க பர்ஸ் காணாம போனா கூட பயப்படுறது இல்லைங்க இன்னைக்கு. போன் காணாம போனா ஒரு மேனியா ஆயிடுச்சுங்க அது. நாம சரியா இருந்தாதாங்க நம்ம புள்ள சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா, பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது. நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது? உங்க கண்ட்ரோலை நீங்க எப்படி நிர்மணிப்பீங்க? நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அம்மா கண்டிக்கிறாங்களா, அப்பா பிள்ளை முன்னால் அம்மாவை கண்டிக்காமல் இருங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் பேசுறது சைக்காலஜி தெரியுமா? அப்பா பிள்ளையை கண்டிக்கும் போது அப்பா வெளியில போனா அப்பாவை பத்தி பையன் கிட்ட குறை சொல்லாம இருங்க. நீங்களோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முக்கியமே இல்லை. இதில் யார் முக்கியம் என்றால் பிள்ளைதான் முக்கியம். பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாத. நான் அச்சுறுத்தல, நான் சத்தியத்தை சொல்றேன்.